பிரியமான சகோதரனே, சகோதரியே, அழிவில்லாத வாழ்வு, ஒரு மகிமையின் பிரசன்னத்தில் உங்கள் ஆத்மா அழிந்து போகாத ஒரு மகிமையின் வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆவியானவர் தீர்க்கதரிசனம் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜென்மிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என்றைக்கோ ஆவியில நம்ம செத்துட்டோம். ஆண்டவர் புதுசா நம்மளை ரட்சிப்பின் அனுபவத்தில் கொடுத்து அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. ஆனா நம்ம மறுபடியும் இந்த ஆத்மாவை அழிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எப்படி? தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத பாவ காரியம், தேவையில்லாத விஷயத்துல நம்ம ஆத்மாவை அழிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆண்டு சொல்றாரு, இன்னைக்கு உன் ஆத்மாவுக்கு நான் அழிவில்லாத ஒரு காரியத்தை நான் கொடுக்குறேன். உன் ஆத்மா அழிந்து போனால் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆத்மா அழிந்து போனால் உங்க குடும்ப வாழ்க்கையை ஒழுங்க வாழ முடியாது. ஆத்மா அழிந்து போனால் கர்த்தரோடு உறவாட முடியாது. ஆத்மா அழிந்து போனால் சமாதானமா இருக்க முடியாது. ஆத்மா அழிந்து போனால் இந்த உலகத்துல பாவத்துக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அவர் சொல்றாரு, அழிவில்லாத ஒரு காரியத்தினாலே உங்களை நான் மீட்டெடுத்தேன். என்ன அழிவில்லாத காரியம்? ஆத்துமா. மாம்சம் அழுகி போயிருங்க, அது செத்தே போயிரும். ஆனா கர்த்தர் படைத்த ஆத்துமா அழிவில்லாமல் அவர் சமூகத்தில் போவோம். அப்போ பிரசன்டேஷன் அழகா இருக்கணும். ஆண்டவர் முன்னாடி அழிவில்லாத ஆத்துமா, ஜீவனுள்ள ஒரு மகிமையான ஆத்துமாவை அது போகணும். அதன்படி கர்த்தர் இன்னைக்கு உங்களை மாத்துறேன்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உங்களோடு பேசிட்டு இருக்காரு.